வெல்கம் டு மக்கள் நலம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றதா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பட்டா டிரான்ஸ்ஃபர்னா என்ன, பட்டா டிரான்ஸ்ஃபர்ல எத்தனை வகை இருக்கு, இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கோம். பட்டா டிரான்ஸ்ஃபர்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர், நான் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர். இதுல நான் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் பத்தின வீடியோவை நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்க நான் இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு எப்படி அப்ளை பண்ணதான் பார்க்க போறோம். இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ளை பண்ண சொல்ல டைரக்டா வந்து சர்வே லாகின்க்கு தான் வந்து போகும். உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா வந்து தெரியலாம், உங்க விஓ வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, அவரே சொல்லிடுவாரு நீங்க விஓக்கு லாகின்க்கு அப்ளை பண்ணுமா இல்ல சர்வேருக்கு அப்ளை பண்ணணும், அவரே வந்து சொல்லிடுவாரு. ஸோ உங்களால முடியல நீங்க அவர்கிட்ட கேட்டு டைரக்டா அதுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வந்து பாத்திரலாம். ஓகே, அடுத்து நம்ம இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் பத்தி பார்க்கலாம். உட்பிரிவுள்ள பட்டா மாற்றம் வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முருகன் அப்படின்ற ஒரு லேண்ட் வந்து வச்சிருக்காரு. அந்த லேண்டோட பட்டா நம்பர் வந்து 485 வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக வந்து சொல்றேன். அந்த பட்டா நம்பர்ல 98/6 அப்படின்ற சர்வே நம்பர்ல மொத்தம் 20 சென்ட் வந்து இடம் இருக்கு. அந்த 20 சென்ட் இடத்துல 10 சென்ட் மட்டும் சிவா அப்படின்னு வந்து வாங்குறாருனா அதுக்கு நீங்க இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் அதுக்கு தான் நீங்க அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சர்வே நம்பர்ல மொத்தம் 20 சென்ட் இடம் இருக்கு. அந்த 20 சென்ட்ல 10 சென்ட் மட்டும் தான் சிவா வந்து வாங்குறாரு. இப்ப சிவா வந்து 10 சென்ட் வாங்க சொல்ல அந்த 20 சென்ட்ல அவருக்கு வந்து 10 சென்ட் எந்த இடம், ஸோ எந்த இடத்துல அவருக்கு வந்து மேப் போகணுன்ற மாதிரி சர்வேயர் வந்து அளந்து கொடுத்து உங்களுடைய இடத்த வந்து பிரிச்சு அவருக்கு வந்து கொடுப்பாரு. இதுக்கு நீங்க இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் தான் அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்றேன், இப்போதைக்கு இந்த சிட்டால வந்து 2 பேர் வந்து கூட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேருக்குமே ஒரே ஒரு சர்வே நம்பர் மட்டும் தான் இருக்கு. இதுல மொத்தம் ஒரு 20 சென்ட் இடம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இவங்க அப்ளை பண்றாங்க, சரிதா அப்படின்றவங்க வந்து பார்த்தா இந்த இடத்த நான் வந்து தனியா வாங்க போற முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இன்வால்விங் சப்டிவிஷன் டிரான்ஸ்ஃபர் தான் அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடம் வந்து 2 பேருக்குமே வந்து கூட்டா இருக்கு, பட் ஒரே ஒரு சர்வே நம்பர் தான் இருக்கு. இந்த சர்வே நம்பர் அவங்க தனியா அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா சர்வேருக்கு தான் அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சர்வேர் வந்து டைரக்டா வந்து இடத்த வந்து பார்ப்பாங்க. இடத்த பார்த்து இவங்களுக்கு 10 சென்ட் எங்க இருக்கு, இந்த இவங்களுக்கு 10 சென்ட் எங்க இருக்குன்னு தனித்தனியா பிரிச்சு அவங்களுக்கு வந்து தனியா மேப் வந்து ப்ரொவைட் பண்ணி எஃப்எம்பி வந்து ப்ரொவைட் பண்ணி ஆன்லைன்ல அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்வே நம்பர் இருக்குன்னா அந்த சர்வே நம்பர்ல இருக்க பாதி இடத்த மட்டும் வாங்குறாங்கன்னா கண்டிப்பா நீங்க இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு சர்வே நம்பர் இருக்க முழு இடத்தையுமே ஒருத்தர் வாங்குறாங்கன்னா அதுக்கு நீங்க நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியல நீங்க மறக்காம நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்க கமெண்ட் மெசேஜ் வந்து பண்ணுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா இதான் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் அர்த்தம். இப்போ வந்து நீங்க இதுக்கு டைரக்டா அப்ளை பண்ண சொல்ல உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சர்வேர் கிட்ட வந்து போயிடும். சர்வேர் வந்து ஒரு டேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அன்னைக்கு உங்க லேண்டை வந்து விசிட் பண்ண வருவாங்க. விசிட் பண்ணி இப்போ சிவா வாங்கினா 10 சென்ட்டுக்கு மட்டும் அந்த இடம் எங்க இருக்குன்றத கரெக்டா செக் பண்ணி பார்த்து அவருக்கு தனியா வந்து பார்த்தா அந்த இடத்த சுத்தி ஒரு மேப் மாதிரி போட்டு எஃப்எம்பி ஆன்லைன் மூலமா அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த இடம் வந்து பிரிஞ்சிடும். ஓகே, இதுல பொறுத்த வரைக்கும் பட்டா நம்பர் உங்களுக்கு வந்து புதுசா கிடைக்கும். அதே மாதிரி சர்வே நம்பரும் புதுசா தான் வந்து கிடைக்கும். இப்போ 98/6 இருக்குன்னா அந்த 98/6 உடச்சி 98/6A 6B அப்படின்னு வந்து பார்த்தா பிரிச்சு உங்களுக்கு புதிய பட்டா நம்பர் புதிய சர்வே நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதான் வந்து பார்த்தா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நீங்க பட்டா மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ் பத்தி பார்த்தலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஏன்னா நீங்க பத்திரப்பதிவு செஞ்சிருப்பீங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வேணும். ஒன்று நீங்க கிரிய பத்திரம் சேல் டீடா வாங்கினா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும், இல்ல செட்டில்மெண்ட் பார்த்தோம்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும், இல்ல நீங்க பாக பிரிவினை பண்ணி நீங்க வாங்குறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும், இல்ல தானமா கொடுக்குறாங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். பரிவர்த்தனை பத்திரம் இந்த மாதிரி ஒரு 6 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எதுல அப்ளை பண்ண வரலோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட அந்த பத்திரமா வந்து இருக்கணும். ஓகே, இதான் வந்து ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். அது மட்டும் இல்லாம அதர் டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதர் டாக்குமெண்ட் என்ன நினைக்கலாம்னா, ஒன்னு உங்க ஆதார் கார்டை கொடுக்கலாம், இல்ல பேன் கார்டு கொடுக்கலாம், இல்ல டிரைவிங் லைசன்ஸ் அல்லது உங்களுடைய குடும்ப அட்டை, உங்களுடைய பாஸ்போர்ட், ஓட்டடி, இந்த 6 டாக்குமெண்ட்ஸை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்க அதர் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுடைய ரெசிடென்சி ப்ரூஃப், அதாவது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நீங்க ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, தொலைபேசி ரசீது கேட்டிருக்காங்க, இபி பில் கேட்டிருக்காங்க, கேஸ் பில் கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க, ஓட்டர் ஐடி. ஸோ மொத்தம் வந்து 2 டாக்குமெண்ட்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும்.
ஒன்னு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, இன்னொன்று ஐடி ப்ரூஃபுக்கு, ஒன்னு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்க, இல்ல ஸ்மார்ட் கார்டு. ஸோ கண்டிப்பா 2 டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த 2 டாக்குமெண்ட் முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த பத்திரம் வந்து முக்கியம். ஒருவேளை நீங்க வந்து பார்த்தோன்னா உங்க ஃபாதர் மதர் இறந்துட்டாங்கன்னா அவங்க டெத் சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும், வாரிசு சீட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இதுதான். ஓகே, இந்த டாக்குமெண்ட் போதுமானது. தாராளமா நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்கன்னா நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு நீங்க ஆன்லைன் மூலம் அப்ளை சொன்னா ஃபீஸே வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்க இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணா 400 ரூபாய் நீங்க பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மூலமா. இதுவே நீங்க இசேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணா ஜஸ்ட் 60 ரூபாய் மட்டும் தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க ஓபன் போர்ட்ல பண்றதால 400 ரூபாய் வந்து இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். நான் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு நீங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்ல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நல்லா வந்து பார்த்து தெளிவாக படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இதை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். tamilnilam.tngov.in/citizenlogin இது ஒரு அபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்ல போயிட்டு பக்கத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, அறிந்து கொள்ளுங்கள்னு. அதுல வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்றது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் நிலம் வலைதளத்துக்கு புதியவரா அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி புதுசா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து யாருக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அவங்க நேம் வந்து கொடுத்துக்கோங்க. யார் நேம்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அவங்க நேம் தான் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க நேம் நீங்க கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, நேம் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு அவங்க மெயில் ஐடி நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு அவங்க மொபைல் நம்பரை நீங்க கரெக்டா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டுமே நீங்க கரெக்டா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த நம்பர்ஸ் அப்படியே பார்த்து இந்த பாக்ஸில் நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி நீங்க அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி அகைன் லாகின் வந்து பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை திரும்பவும் நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கெட் ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு திரும்பவும் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நீங்க பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்டேட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் இருந்தா ஃபாதர் நேம் கொடுங்க. இதே பெண்கள் அப்ளை பண்றதா ஹஸ்பண்ட் நேம் வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்க மதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டாலே விடலாம். ஸோ ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இருந்தா வந்து கொடுத்துக்கோங்க, இல்ல அந்த ஆப்ஷன் வந்து அப்படியே விட்டுருங்க. ஓகே, அதுக்கு அடுத்து அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு டோர் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரீட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, வில்லேஜ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் தான் என்டர் வந்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்ட் மட்டும் தான் நீங்க வந்து டைப் பண்ண மாதிரி இருக்கும். இந்த 3 மட்டும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸும் டெம்பரரி அட்ரஸும் ஒன்னா தான் சேமா சேபோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணலாம். அந்த அட்ரஸ் வந்து அப்படியே கீழே வந்து காப்பி ஆயிடும். வேற அட்ரஸ்னா வேற அட்ரஸ் நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் இயர், அதுக்கு அடுத்து மந்த், அதுக்கு அடுத்து டேட், இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. திரும்ப உங்களை லாகின் வந்து பண்ண சொல்றாங்க. ஓகே கொடுத்ததும் அகைன் நீங்க லாகின் பண்ற பேஜுக்குள்ள வந்துருவீங்க. ஓகே, இப்போ நீங்க அகைன் உங்க மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கெட் ஒன் டைம் பாஸ்வேர்டு கொடுத்தா போதும். நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்க அகைன் திரும்ப என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டுக்குள்ள வந்துருவீங்க. ஓகே, இதுல உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர், அதுக்கு அடுத்து இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் எப்படி அப்ளை பண்ணி நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்க நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது இன்வால்விங் சப்டிவிஷன் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டுத்துக்கு உண்டான டிஃபரன்ஸை நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர்னா என்ன, இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால கரெக்டா வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குள்ளான காமன் டிஃபரண்ட் என்ன, நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து டைரக்டா விஓ லாகினுக்கு வந்து போகும்.
இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து சர்வேருக்கு வந்து போகும். ஸோ சர்வேர் வந்து டேரக்டா இடத்த பார்த்து அளந்து உங்களுக்கு அந்த சப்டிவிஷன் நம்பர் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. இதான் ரெண்டுக்கு உண்டான டிஃபரெண்ட். ஸோ ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கும், அந்த வீடியோ நீங்க வந்து பாருங்க. அப்படி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு என்ன டிஃபரெண்ட் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது செகண்டா இருக்கு பாருங்க, இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் உட்பிரிவுடன் பட்டா மாற்றம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணா பார்க்க போறோம். ஸோ அந்த ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் போயிட்டு நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, அடுத்து அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதோட உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷோ ஆகும். செக் பண்ணி பார்த்துட்டு அகைன் நீங்க நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதும் டேரக்டா இப்போ நீங்க அப்ளை பண்ற பேஜுக்குள்ள வந்தாச்சு. ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. உங்க லேண்ட் எந்த இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து உங்க லேண்ட் எங்க இருக்கோ அந்த தாலுக்கு நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து கிராமம் வந்து கேட்டிருக்காங்க. உங்க லேண்ட் எங்க இருக்கோ அந்த வில்லேஜ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. எதுக்கு எந்த காரணத்துக்காக நீங்க வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட வந்து செட்டில்மெண்ட் பத்திரம் வந்தா அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தான பத்திரமா கொடுத்துருந்தா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஓனா வந்து காசு கொடுத்து வாங்கினா கிரிய பத்திரம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல பாக பிரிண்ட் பண்ணியிருந்தானா அதுக்கான ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க காசு கொடுத்து வாங்கியிருந்தா மூணாவதா இருக்கு பாருங்க, சேல் டீல் கிரிய பத்திரம், அந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சார் பதிவாளர் அலுவலகம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த லேண்ட் வந்து எந்த வில்லேஜில் இருக்கோ அதுக்கு எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸா நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து ஆவணம் பதிவு செய்யப்பட்ட தேதி கேட்டிருக்காங்க. பத்திரப்பதிவு என்னைக்கு பண்ணீங்களோ அதுக்கான தேதி கேட்டிருக்காங்க. உங்களுடைய பத்திரத்திலேயே அதுக்கான டேட்டை தெளிவா வந்து கொடுத்துருப்பாங்க, நாள்னு. அந்த டேட்டை இதில் அப்படியே நீங்க மென்ஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் பதிவு பண்ணதுக்கான தேதி நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. ஓகே, ஸோ டாக்குமெண்ட் பண்ணதுக்கான தேதி என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. பத்திர பதிவு பண்ணதுக்கான நம்பர் இருக்கும், ஆவண பதிவுன்னு சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட் நம்பரை நீங்களுடைய ஈஸியில நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுடைய பத்திரத்தில் இந்த டாக்குமெண்ட் நம்பர் தெளிவா வந்து கொடுத்துருப்பாங்க, அதுல மூலமா நீங்க பார்த்து வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்க பத்திரத்தை நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து டாக்குமெண்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா ஒரு சில சீல் வச்சிருப்பாங்க பாருங்க, கண்டிப்பா சீல் எல்லா இடத்துலயுமே இருக்கும். அதுல உங்களுக்கான டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும் தான் டாக்குமெண்ட் நம்பர். பக்கத்துல இருக்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான இயரை விட்டுருங்க. டாக்குமெண்ட் நம்பரை மட்டும் நீங்க தெளிவா வந்து கொடுத்தா போதுமானது. ஸோ டாக்குமெண்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சு அதை நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுல போயிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பரை மட்டும் நீங்க கரெக்டா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சர்வே நம்பர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க வந்து எந்த சர்வே நம்பர் வாங்கியிருக்கீங்களோ அந்த சர்வே நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உட்பிரிவு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, சப்டிவிஷன் நம்பர். நீங்க வந்து எந்த சப்டிவிஷன் நம்பர் வாங்கியிருக்கீங்களோ அந்த சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுல போயிட்டு உங்க சப்டிவிஷன் நம்பரை கரெக்டா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த சப்டிவிஷன்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். அந்த பட்டா நம்பர் என்ன, எந்த லேண்டு, அதுல இருந்து எவ்வளவு ஏர்ஸ் இடம் இருக்குன்றத எல்லாமே தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எவ்வளவு ஏர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, நீங்க ஏக்கரா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்வே நம்பருக்கு எவ்வளவு ஏர்ஸ்ன்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. இது பக்கத்துல என்ன என்டர் பண்ணிக்கணும், உட்பிரிவு எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான மீனிங் என்ன, இந்த சப்டிவிஷன் நம்பர்ல எத்தனை சப்டிவிஷன் நம்பர், அதுவும் அந்த சர்வே நம்பர்ல எத்தனை சப்டிவிஷன் நம்பர் இருக்கோ அதை நீங்க 1 2 3 என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் இருந்தா ஒரு நம்பர் கொடுங்க, ரெண்டு நம்பர் கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து தெரியல, இந்த சப்டிவிஷன் நம்பர் இருக்கு பாருங்க 12B, அந்த 12B அப்படின்றத டைரக்டா எடுத்து இந்த உட்பிரிவு எண்ணிக்கையில நீங்க அப்படியே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து பரிவர்த்தனை பரப்பளவு வந்து கேட்டிருக்காங்க. இந்த சப்டிவிஷன் நம்பர்ல நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்களோ உங்களுக்கான இடத்த மட்டும் நீங்க வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இடத்தை எப்படி மென்ஷன் பண்ணலாம், இல்ல 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அழகுன்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். அதுல உங்களுக்கு வந்து சதுர அடி கொடுத்துருக்காங்க, சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏக்கர் அல்லது சென்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமா நீங்க ஏக்கர் சென்ட் இருக்க பாருங்க, அதை செட் பண்ணா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாவே வந்து இருக்கும். ஓகே, அதாவது இப்போதைக்கு நான் வந்து ஒரு 40 சென்ட் தான் வாங்கிக்கலாம், 0.40 அப்படின்னு நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல நான் வந்து 1 ஏக்கர் 20 சென்ட் வாங்கியிருக்கீங்கன்னா 1.20 அப்படின்றது நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க ஏக்கர்ல கொடுத்தா உங்களுக்கு கரெக்டா வந்து இருக்கும். ஏன்னா மத்தது சொன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கும், ஏக்கர்னா உங்களுக்கு இன்னும் ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, அதாவது இந்த சர்வே நம்பர்ல நீங்க எவ்வளவு இடம் வாங்கிருக்கீங்களோ அதை மட்டும் தான் நீங்க வந்து கொடுக்கணும். நீங்க வாங்கின இடத்த மட்டும் தான் நீங்க வந்து என்டர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏதாவது அழகு கரெக்டா கொடுங்க, ஏக்கர் சென்ட்ல கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டா வந்து ஷோ ஆகும். ஓகே, அதாவது இதுல வந்து பார்த்தா 16 ஏர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஏர்ஸை வந்து 2.5 மல்டிபிள் பண்ணா உங்களுக்கான எவ்வளவு இடம் இருந்தா சென்ட்ல வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணிக்கும். இதை வந்து ஏர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து என்டர் பண்ண சொல்ல சென்ட் கணக்குல நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க, ஏக்கர் கணக்குல நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, 40 சென்ட்னா 0.40, 80 சென்ட்னா 0.80, 1 ஏக்கர்னா 1.0 கொடுக்கணும், 1.50 சென்ட்னா 1.50 நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மிஸ்டேக் இல்லாத கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இது நீங்க மிஸ்டேக் பண்ணாலும் பெரிய பிரச்சனை வந்து கிடையாது, ஏன்னா சர்வேர் பார்த்துட்டு அவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து நில வகையை வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கான லேண்ட் வந்து நீங்க வந்து மனையா வச்சிருக்கலாம், விவசாய நிலமா, இல்ல வந்து பார்த்தா
தொழில் துறைன்னு கேட்டிருக்காங்க. விவசாய நிலம் வந்தா விவசாய நிலம் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் நில விவரங்களை சேகரிக்கவும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆ விட்டு நான் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உட்பிரிவு எண்ணிக்கை என்டர் பண்ணா மட்டும் ஸோ உட்பிரிவு எண்ணிக்கை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நில விவரங்களை சேகரிக்கவும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ அது வந்து ஆட் ஆயிடும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க எடிட் பண்ணிக்கலாம், இல்ல வந்து பார்த்தா டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஆட் பண்ணது ஏதாச்சும் தப்பா இருக்கலாம், நீங்க டெலிட் பண்ணிக்கலாம், இல்ல வந்து பார்த்தா நீங்க எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி நீங்க எத்தனை சர்வே நம்பர் இருந்தாலும் நீங்க ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஒரு சர்வே இருந்தாலும் சரி, 2, 3 இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றா நீங்க ஆட் பண்ணி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணி வந்துட்டே இருக்கும். ஒன்னே மட்டும் தான் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. 2, 3 சர்வே நம்பர் தான் 2 முறை நீங்க வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எத்தனை இடம் வாங்கிருக்கோ அது எல்லா சர்வே நம்பரும் நீங்க கரெக்டா ஆட் பண்ணி ஒரே இதில் நீங்க அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். ஓகே. இல்லை நீங்க செலுத்த வேண்டிய அமௌண்ட் என்றதை வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா, நீங்க நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா அடுத்து வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற பேஜுக்குள்ள வந்துருச்சு. ஓகே. இதுல வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அடையாள அட்டை ஆதாரம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஆதார் கார்டை அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்றதுக்கு நீங்க ஸோ செக் பாக்ஸ் இருக்கு பாருங்க, அந்த பாக்ஸை நீங்க வந்து கிளிக் பண்ணா மட்டும் தான் உங்களால அப்லோட் வந்து பண்ண முடியும். ஓகே. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 400 கேபிக்குள்ள இருக்கும், பிடிஎஃப் ஃபார்மெட்ல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பில் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்லோட் வந்து கொடுத்தா போதுமானது. உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஆயிட்டு ப்ரிவியூ பேஜ்னா நீங்க ப்ரிவியூ பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்து முகவரிக்கான ஆதாரம் வந்து கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்க ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் கார்டை நீங்க அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் 400 கேபிக்குள்ள இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து இருக்கணும். ஓகே. அதுக்கு அடுத்து பத்திரம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போய் நீங்க பத்திரம் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இருக்க பத்திரத்தை ஃபுல்லா நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்ல 3 MBக்குள்ள இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். எத்தனை பக்கம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்க ஒரே பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணி அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 10 பக்கம்குள்ள இருந்தா நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை 10 பக்கத்துக்கு மேல போச்சுன்னா ஸோ இம்பார்ட்டன்டான பேஜை மட்டும் நீங்க அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 பேஜுக்குள்ள இருக்கா ஃபுல்லாத்தையும் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அதிகபட்சமா போச்சுன்னா இம்பார்ட்டன்டான பக்கம் ஏதோ அதை மட்டும் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதான் உங்களுக்கான பத்திரம். இதை ஃபர்ஸ்ட் பேஜ் கண்டிப்பா நீங்க ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும். யாருக்கு எழுதி கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க. ஸோ போட்டோ ஓட்டினது, அவருடைய தம்ப் இம்ப்ரெஷன் வச்சது, அதுலயுமே கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி சொத்து விவரம், இது எல்லாமே நீங்க கரெக்டா அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. பத்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் எல்லா பக்கமும் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண பாருங்க. ஓகே. 3 MBக்குள்ள இருக்க மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல குவாலிட்டி இருக்க மாதிரி நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சூஸ் பில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி பத்திரத்தை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து 2 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இறப்பு சான்றிதழ், வாரிசு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒருவேளை உங்க பேரண்ட்ஸ் வந்து இறந்து நீங்க அதை வந்து மாத்துறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க டெத் சைடு வாரிசு வச்சாகணும். மற்றதுக்கு நீங்க வைக்க தவிர அந்த ஆப்ஷன் நீங்க வந்து அப்படியே விட்டுறீங்க. ஓகே. எல்லா டாக்குமெண்ட்ஸ் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருந்தா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறந்த சர்வர் இஷ்யூஸ் வரும். ஏன்னா நீங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்துனா கண்டிப்பா இந்த மாதிரி தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா வந்து பண்ணுங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் டேரக்டா வந்து பேமெண்ட் பண்ற பேஜுக்குள்ள வந்துச்சு. நீங்க 400 ரூபாய் வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இன்வால்விங் சப்டிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு ஓபன் போர்ட்ல 400 ரூபாய் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க சிஐசில போயிட்டு பண்ணீங்கன்னா 60 ரூபாய் மட்டும் தான் பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். பட் நான் இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு நீங்க பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்ல. 0 காஸ்ட்ல நீங்க ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும் நீங்க 400 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நீங்க பேமெண்ட் வந்து பண்றதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐ ஹாவ் ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி கட்டணம் செலுத்த அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். டைரக்டா நீங்க பேமெண்ட் பண்ற பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. ஸோ பேமெண்ட் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, டெபிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, யூபிஐ மெத்தட் கொடுத்துருக்காங்க, கூகுள் பே, ஃபோன்பே கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணதுக்காக ரெசிப்ட் வரும். அதே மாதிரி பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு அக்காலமெண்ட் ஸ்லிப் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. இந்த பிரிண்ட்ல வந்து பார்த்தா உங்களுக்கான நம்பர் வந்து அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான நம்பர் இருக்கும். இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கண்டிப்பா சர்வேர் கிட்ட நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே மாதிரி நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலாம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஆன்லைன்ல பட்டா சிட்டனை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு கடைசியா வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்ப நிலை அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்திருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோட் டைப் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்றத உங்களுக்கு வந்து ஷோ ஆகும்.
அதாவது சர்வேர் கிட்ட வந்து பெண்டிங்ல இருக்குன்னு வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து சர்வேர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்க லேண்டை வந்து அளக்க வருவாங்க. ஸோ லேண்ட் அளத்தி எஃப்எம்பிக்கு வச்சு ஆன்லைன்ல அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து டிடி போகும். அந்த மாதிரி டிடி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான பட்டா வந்து பார்த்தா உங்க கைக்கு வந்து சேரும். கைக்கு வர்றது நீங்க ஆன்லைன்லயே வந்து செக் பண்ணி ஆன்லைன்ல நீங்க பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க நான் இன்வால்விங் சப்டிஷன் பட்டா அப்ளை பண்ணாம இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குன்னா நீங்க மறக்காம வந்து பார்த்தா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணிடுறேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.